வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜீவா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னத்தான் இருந்தாலும் நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம தாய் பூமிக்கு வந்தால் சந்தோஷமே சந்தோஷம்தான். நம்ம நாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு தாய் மண்ணுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிறாங்க. வணக்கம் செலுத்தின பின்னாடி முத்துக்கு ஒரு கால் பண்ணுறாங்க. முத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறேன். வாங்க முத்து வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. மேடம் வணக்கம் மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து முன்னாடி விட கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற. இல்லை என்னோடய பார்வையில் அப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம் நீங்கள் போயிட்டு கொஞ்ச நாள் ஆச்சுல மேடம், அதனால் அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மேடம் முன்னாடி வந்தீங்க உங்கள் பாட்டில் அவசரமாக போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க முத்து? நம்ம காரில் போயிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டே பேசுகிறாங்க. முத்து போன முறை ஒரு சொத்தை ஒன்று பத்திரம் முடிக்கணும்னு சொல்லி தான் வந்தேன். இப்போ தொகை கொஞ்சம் கம்மியாகி போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் கம்மியாக கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து கூடுதலாக தான் கொண்டு வந்தேன். ஒரு 30 லட்ச ரூபாயை 2 பேர் ஆட்டையை போட்டாங்க, அதனால் என்னால் அந்த பத்திரம் முடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் சும்மா விட்டீங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல, இப்போ நான் பத்திரம் முடிச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மேடம் யாருன்னு சொல்லுங்கள் வேணால் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. முத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, டம்மி பீஸு தான். அவன் பொண்டாட்டியை பற்றி விசாரித்தேன். அவன் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அலையிறானா. என்ன அவளுக்கு ஃபாரினில் சொத்து இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் அவனை கல்யாணம் முடிச்சிருப்பா போல். அவங்களும் சாதாரண நாட்கள் கிடையாது, அவங்கள ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மேடம் உங்கள்கிட்ட எப்படி பணத்தை வாங்கினாங்க, ஏது வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முத்து நான் ஒன்று சொல்லுவேன், சொன்னேன் நீ தப்பாக நினச்சக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. நான் முன்னேறி வர்றதுக்கு முன்னக்கூட்டி என்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது. நானும் போய் சொல்லியிருக்கேன், வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்க தான் செய்கிறேன். நான் ஒருத்தனை விரும்பினேன். அந்த விரும்பினவன் உண்மையாக இல்லை, சுயநலத்துக்கு என்னை பயன்படுத்தினான். சரி இப்படி ஒரு வாழ்க்கை துணை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் மூலமாக கொஞ்சம் பணம் கிடச்சிச்சு. அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பணத்துக்கு மேலே பணம் குட்டி போட்டுச்சு. அதை நான் வச்சு நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பின்பு அவன் என் மேலே ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்து வச்சுருப்பான் போல். நான் இங்கே வரையில் இங்கே கொண்டு ஒரு பார்லரில் விட்டீங்களே, அந்த பார்லரில் தான் அந்த பொண்ணு வேலை பார்க்க போல். அவன் நான் ஏமாத்தினவனோட பொஞ்சாதி. அவன் நேராக அவனை வர வச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. நீங்கள் கூட சாட்சி போட்டீங்களா முத்து அப்படிங்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி தான் நடந்துச்சா அப்படிங்க. அன்றைக்கி தான் நடந்துச்சு, வேறு என்றைக்கு நடந்துச்சு, அன்றைக்கி தான் நடந்துச்சு. பணம் போச்சு. அவங்ககிட்ட ஏமாற்றினா 27 லட்ச ரூபாயும் போக என்கிட்ட 3 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் அப்போ நீங்கள் பண்ணணும் தப்பு தானே மேடம் அப்படிங்கிறாங்க. தப்பு தான் முத்து, ஆனால் அவன் நடந்துக்கிட்ட விதம் வேறு மாதிரி இருந்துச்சு, அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. 27 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், ஆனால் மனசு ஆற மாட்டேங்குது. ஆனால் அவன் என்கிட்ட நிறைய ஏமாற்றி சாப்பிட்ருக்கான். என் பணம் என்னுடைய பொருட்களெல்லாம் அப்படி பயன்படுத்தியிருக்கான். ஆனால் என்னை 3ஆம் மனுஷன் மாதிரி நடத்திட்டான். ஏற்கனவே பழகிருக்கோம், நம்மளுக்கு இப்படி பண்ணுறாங்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அவன் யாருன்னு பார்ப்போம், இறங்கும் போது ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. காமிக்கிற முத்து அப்படிங்கிறாங்க. இறங்கினோடனே செல்லை காமிக்கிறாங்க. இது மனோஜ் ஃபோட்டோ. மேடம் என்ன மேடம் மனோஜை காமிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியுமாவா, இவன் எங்கள் அண்ணன் மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போனான்னு சொன்னீங்களே, அது அவன் பணம் கிடையாது மேடம், எங்கள் அப்பா பணம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகி மொத்தமாக பணம்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அந்த பணம் தான். அந்த பணத்தில் எனக்கும் பங்கு உண்டு மேடம், என் தம்பிக்கும் பங்கு உண்டு. இவன் மட்டும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள்கிட்ட ஏமாந்துட்டேன்னு வீட்டில் சொன்னான். இன்றைக்கி வரைக்கும் ஏங்கலை வைக்கலன்னு தான் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற. முத்து அந்த பணத்தை மனோஜும் அவங்க ஒய்ஃபும் தான் வாங்கினாங்க. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நம்ம காமிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டு போய் காமிக்காங்க. பார்த்துட்டு முத்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன முத்து இனிமேல் ஜீவா மேடம்னு நீ மரியாதையே பேச மாட்டீங்க, நம்ம பணத்தில் தானே முன்னேறியிருக்கான்னு ஒரு மாதிரி நினைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. மேடம் அவன் ஒரு ஏமாந்த கோழி தான், அவன் நல்லவன் கிடையாது. அவனை கெட்டாதனால உங்களுக்கு நல்லது தான், கெட்டா கஷ்டம் தான் பட்டிருப்பீங்க. என்ன எங்கள் அப்பா பணம் ஒரு நல்ல ஒரு பணம், அது உங்களுக்கு உதவிகரமாக தானே மேடம் இருந்திருக்கு, அதனால் நான் ஒன்றும் நினைக்கல மேடம். ஆனால் பணத்தை திருப்பி வாங்கிட்டு எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லலை மேடம். 2 ஃப்ராடுகளும் அவ்வளோத்துக்குள்ளே சதி பண்ணிகிட்ருக்கு வீட்டில் உட்காந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிறாரு முத்து. இது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம் ரொம்ப கடுப்பாக இருக்குது மேடம், ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை என்ன செய்யலாம் முத்து அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் அவனை ஏதோ பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அவனை எதுவும் பண்ணுறது சரியாக இருக்காது. எங்கள் அண்ணன் ஆகி போயிட்டான், என்ன பண்ணாங்கன்னா பணத்தை ஏமாற்றிட்டு அதை விடவே கூடாது மேடம், அதை எப்படியாவது மீட்கணும்.
நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யலாமா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து செய்யணும் சொல்லுங்கள். அந்த மனோஜ் வந்து அவன் பண்ண பாவத்தை அவன் அழுந்தணும். அதுக்கு நான் என்ன பண்ணாலும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் மேடம். உங்கள்கிட்ட இருக்க ஆதாரத்தை என்கிட்ட கொடுங்க. அதுபோக எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு நாளைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் முத்து, கண்டிப்பாக வரேன். ஆனால் மனோஜ் உங்கள் அண்ணனாக இருப்பார்னு நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு இவ்வளோ நேர்மை இருக்குது. என் காரில் நான் பணம் கொண்டு போயிருக்கேன், வச்சுருக்கேன். அதாவது உங்கள் காரில் நான் பணம் கொண்டு போயிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க, வச்சுருக்கீங்க. அவ்வளோ நேர்மையாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட பிறந்த அந்த மனோஜ் இவ்வளோ நேர்மை இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே பணம் ஆசை பிடிச்சவன் மேடம். நம்மளாம் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா என்ன வந்து 3ஆம் மனுஷ மாதிரி தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. எங்கள் பாட்டிக்கிட்டே தான் வளர்ந்தேன். அவங்க அன்புனா என்ன, பந்த பாசம்னா என்ன, பணம்னா ஒரு பொருள் தான். அதுதான் அவன் உலகம்னு இருக்கக்கூடாது அப்படின்லாம் எங்கள் பாட்டி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. அவன் பணம்னு சொல்லி எங்கள் அம்மா மனநிலையை அவனை மாற்றி வச்சுருக்கு. சொன்னால் புரியுதுக்கு இல்லை மேடம். அன்பு பாசம்லாம் அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பணம், அவன் கதையை சாதிக்கணும். அவன் சுயநலத்துக்கு யாரானாலும் எப்படினாலும் பயன்படுத்துவான். நல்ல வேளை நீங்கள் அவனை கட்டலை. அதுதான் உண்மை நிலை அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி நான் சந்தோஷம்தான் படுறேன். ஆனால் என்கிட்டே அவன் எக்ஸ்ட்ரா 3 லட்சம் வாங்கிட்டவங்க சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முத்தோட அண்ணன் தானே, சரி ரைட்டு மன்னிப்போம் மறப்போம்னு விடலான்னு பார்த்துட்டேன். உங்களுக்காக உங்கள் வீட்டுக்கு வரேன். நீங்கள் என்ன தகவல் கேட்கறனாலும் என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன் என்ன பார்த்தோன்னே அவங்க 2 பேருமே அரண்டுருவாங்க. அவங்கக்கிட்டே சரண்டர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதான் மேடம் வேணும் மேடம். இன்றைக்கி எதுவும் வேலை இருக்கா அப்படிங்கிறாங்க. முத்து இதை விட எந்த வேலையும் இல்லை, நேராக வண்டியை அவங்க வீட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே மனோஜ் நொந்து நூலாகி அந்த வீடு ஏமாற்றப்பட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம் ஏமாந்து போயிட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லி மன உளைச்சலில் ரோஹினியும் மனோஜ் விஜயெல்லாம் வீட்டில் இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க வந்து இப்போ குறிப்பாக அவங்கள பார்க்கணும்பா, உங்கள்கிட்ட ஏதோ உண்மையை சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. அதுபோக மன்னிப்பும் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. என்னடா எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா மன்னிப்பு கேட்கணும், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எப்போ வராங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மாஸ்க்கு போட்டிருக்காங்க. மாஸ்க்கு போட்டு வந்து உட்காடுறாங்க. மாஸ்க்கு உட்கார்றது வரைக்கும் ரோஹினிக்கும் தெரியல, மனோஜுக்கும் தெரியல அது யாருன்ட்டு. மாஸ்க்கை கலத்தினோடனே 2 பேருக்கும் ஒன்றும் ஓடலை, திருன்னு முழிக்காங்க. ரோஹினி அதுக்கு மேலே முழிக்காங்க. ஏன்னா அண்ணாமலை பணத்தை ரோஹினியோட அப்பா பணம்னு சொல்லி ஏமாற்றி தான் அந்த ஃபர்னிச்சர் கடையை வச்சுருக்காங்க. இப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னா சீன் ஓவர் ஆயிருமே. ஒருவேளை முத்துட்டு எல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே ஓடலை. ஏம்மா உங்களை யாருன்னு எனக்கு தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்னையும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பணத்தால் தான் இன்றைக்கி நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான், என்னை மன்னிக்கணும். உங்கள் பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் பையன் மனோஜ் சொன்னார்ல, அந்த பொண்ணு நான் தான் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, என் புருஷன் பணத்தையும் ஏமாற்றிட்டு என் வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கேன், எந்திரி முதல்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் வந்து இதே கோவம் இருக்கணும் உங்களுக்கு, அந்த பணம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. டே முத்து, உங்கள் அப்பாட்ட ஒருத்தி பணம் ஏமாற்றிட்டு போயிருக்கா, அவளை நீ ராஜ மரியாதையில் கொண்டு வைக்க, நீலாம் மனுஷனாடா பார்த்தீங்களாங்க. இவன் என்றைக்குமே வந்து இந்த வீட்டுக்கு வேண்டாத கதை தான் செய்வான். அப்பா பணம்னு கூட அந்த பாசம் கூட இல்லை. அம்மானு நீ மதிக்க மாட்டான், நீ பேச்சை கேட்க மாட்டான். ஆனாலும் உங்கள் பேச்சை கேட்பான்னு தானங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. இந்த முத்து என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து என்னடா இது அப்படிங்கிறாங்க. அப்பா முழுமையாக கேளுங்க, இந்த பொண்ணு மொனஞ்சிட்ட பணம் ஏமாற்றிட்டு போனது உண்மை. அதே பணத்தை வட்டியும் முதலுமா சேர்த்து 30 லட்சத்தை அந்த கண்ணாடி போட்ட சார்ட்டையும் அந்த பார்லர் அம்மாட்டையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்து 4-5 மாதம் ஆச்சு. ஆனால் அதை வாங்கிக்கிட்டு அவங்க அந்த பார்லர் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா அனுப்பின பணம் அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. இது ஆமாவா இல்லையான்னு அவன்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து ஒன்றும் பதிலும் சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்காங்க. என்ன பார்லர்மா, எப்போவுமே வாய் கிளியே பேசுவீங்க, இப்போ பேசுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, அது எப்படி முத்து பேசுவாங்க, என்கிட்ட 27 லட்சம் ப்ளஸ் 3 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டாங்களே, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, ரோகிணி அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது வந்து ஏய் பணம் வாங்கினியா வாங்கலையா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. வாங்கினேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. வாங்கினேன் இல்லை, நீங்கள் 2 பேர் வாங்கியிருக்கீங்களே, மனோஜ் சொல்லலை, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே, நீனும் ஒரு பெரிய இடத்துக்குள்ளே தானே, சொல்லணுமா சொல்லியிருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ஒன்றுமே சொல்ல முடியாமல் கவுந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு சரியான டென்ஷன் ஆகிடுது. டே மனோஜ், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையா நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறப்ப நான் சொல்கிறோம்லப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், பணம் வாங்கினியா வாங்கலையா
அப்படிங்கிறாங்க. மனோஜ் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏலே வேங்கனையா வேங்கலையால அப்புடின்னு சொல்லிட்டு மனோஜ் செவுட்லேயே வாங்குன்னு வாங்குறாங்க. அப்பா அப்பா ஒன்றும் இல்லை அப்பா, அப்பா பணத்தை இன்னொரு ஆள் பணம்னு சொல்லியிருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இல்லை பெத்த தாப்பனா, நான் உழைச்சி பாடுபட்ட பணம், அந்த பணம் வந்திருக்கு, எப்பா உன் பணம் வந்துட்டுப்பா, என்ன நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக தரும் தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பணத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம வயசில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வம்பாக்கிட்டானே, எங்கேயோ கொண்டு தொலைச்சிட்டானே, அவனால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி தினம் வேதனையிலே எனக்கு ப்ரெஷர் அவ்வளோ ஏறுது. எதுக்கு நான் வாங்கி போகிறேன் தெரியுமா? உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, எனக்கு என்னால் அதை ஜீரணிக்கவே முடியலை. அதை நான் கடந்து எப்படியாவது போகணும், என்னோடய மனநிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாக்கிங் போகிறேன். ஆனால் இதை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரு பெத்த தகப்பன்கிட்ட சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயத்த கூட நீ சொல்லலையே, அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏப்பா அவனை பற்றி தான் நல்லா தெரியுமே, அது போக அங்கே பாடுறதமாக இருக்காங்க, பயங்கர கீ கொடுக்க, ஏன்னா ரெண்டும் ஜாடிக்கேற்ற முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. இதுக்கு ஒரே தீர்வு இதுதான், உன் பணத்தை வேங்குறதுக்கு நம்ம ஒரு வைத்தியம் ஒன்று பண்ணி வேண்டிதான்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி என்னடா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கடை என்னமோ நடத்துறது அப்பா நடத்தணும், நம்ம வீட்டுக்கு பொதுவாக நடத்தணும், கடைக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், கடை சாவியை கொண்டு தர சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், முதல்ல கடை சாவி எட்டுவா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அம்மா அம்மாலாம் நம்ம கூப்பிடாத, உனக்கு நான் எவ்வளவோ செல்லம் கொடுத்து நீ தலையிலுக்கு வச்சு ஆடுனதுனால அப்படி பண்ணுறேன். ரோகிணி நீ ரொம்ப சூப்பராக பண்ணுறம்மா, ரொம்ப சூப்பராக பண்ணுறேன், சாவி எட்டுவாங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. சாவி எடுத்துக்கொண்டு விஜயாட்ட கொடுக்குறாங்க ரோகிணி. இங்கே பாருங்கள், இனிமேல் விட்டு கடைக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. என் வீட்டுக்காரர் பணத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பர்னிச்சர் கடை, இனிமேல் என் வீட்டுக்காரர் தான் அந்த கடையை நடத்துவார். இனிமேல் கடை பக்கத்தில் மனோஜோ ரோகிணியோ போனேன் அப்படின்னா காலை ஒடிச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் என்ன அம்மாவே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. மூத்த பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க ரோகிணி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.